அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும், அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசிநாதன் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருமா அப்படிங்கிறத குறித்து முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்திருக்காரு. இதனால் உங்களுடைய உடலும் மனமும் அதீத பாதிப்புகளை சந்தித்திருக்கும். மனதளவில் ரொம்ப சோர்வாகி இருப்பீங்க. தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று போன்ற ஒரு நிலைமை இருந்திருக்கும். உங்களுக்கு வயது ஏறிக்கொண்டே இருப்பதால் சாப்பிடும் அளவை குறைத்து கொள்வதும் நல்லது. இயற்கையான உணவுகளை சாப்பிடுவது, உடற்பயிற்சி செய்வது போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு நன்மை பயக்கும். பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும். மேலதிகாரியுடன் சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கும். தற்போது 7ஆம் இடத்துல குரு வருவதால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. திருமணம் யோகம் ஏற்படக்கூடியதாகவும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாகும். 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. ஏற்கனவே சனி பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. உங்களை பிரபலப்படுத்தி காத்திருந்தவர்கள் சனி 7ஆம் 10ஆம் இடத்துக்கு செல்வதால் பெயர் புகழ் கிடைக்கக்கூடியதாகும். குரு பகவான் 11ஆம் இடத்துல பார்ப்பதால் உடலில் உங்களுக்கு உறுதி ஏற்படலாம். யோகா தியானம் செய்வது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இருக்கார். நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. மனதில் ஒரு நிலையில் இல்லாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுவதால் புத்திர பாக்கியம் ஏற்படலாம். நிலம் வாங்குவது, பூமி வாங்குவது, திருமண யோகம் உண்டாகுவது, அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதன் பகவான் 2ஆம் இடத்துக்கு வருவதால் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய உடம்பை கவனித்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் தொழில் அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காரியங்களில் அனுகூலமான பல மாற்றங்கள் ஏற்படலாம். வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. ராசிக்கு உங்களுடைய பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்குது. வீண் செலவுகள் ஏற்படாது. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்றக்கூடிய வகையில் அலைச்சலும் சோர்வும் ஏற்படலாம். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்களுடைய தவற்றை புரிந்து கொண்டு வழியை வந்து பாராட்டுவாங்க. தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சக ஊழியர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். விற்பனையே நீங்கள் அதிகரிப்பதில் பணியாளர்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலையும் உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். கணவரிடம் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதால் சிரமங்கள் உங்களுக்கு சில செலவுகளும் ஏற்படுத்துவதில் நீங்கள் சமாளிக்க வேண்டிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு.
ராசிக்கு உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சுமையாக இருக்கும், சில இடங்களில் பாதுகாப்பு இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வளரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகி வருமானம் அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகளில் நீங்கள் நம்பிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீளக்கூடியதாகும். பிள்ளைகளால் சிறப்பு உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பதிவு உயர்வு, ஊதிய உயர்வு உங்களுக்கு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முதலீடுகளில் ஏற்றம் இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தினால் மன நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளால் சில சிரமங்கள் வரலாம். பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு. குடும்பத்தின் தேவைக்காக உங்களுடைய பணத்தை சேகரிப்பதில் நீங்கள் அக்கறை செலுத்தலாம். கலைத்துறையில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைத்து நீங்கள் பிரமிப்படையக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முதலீடுகளில் மிக நிதானத்தோடு நீங்கள் இறங்க வேண்டிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கேது 9ஆம் இடத்துல இருப்பதால் தாயாருடன் உடல்நலக்குறைவு ஏற்படும். மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். வியாபார விஷயத்தில் அதிக கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளில் நிதானமாக நீங்கள் செய்ய வேண்டும். தனுசு ராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு ராசியாக அமைஞ்சிருக்கு. கவனத்தாக இருக்க வேண்டியது, வியாபாரத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியதும், பண விஷயத்தில் மிக பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியதும், பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்திக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு யோகமான பல நன்மைகளை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் யோகமான நன்மைகளும் தரும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மூலம், பூரம், உத்திராடம், 1ஆம் பாதம் நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, ராகு, சப்தஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு குரு, செவ்வாய், கேது என கிரகநிலைகள் இருப்பதால் உங்களுக்கு ராசி பலம் பெற்றிருப்பதால் தங்களுடைய புதிய நண்பர்களின் அறிமுகம் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயலுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சு திறமை கை கொடுக்கக்கூடியதாகவும் தொழில் வியாபாரம் மிதமாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய ஏதாவது ஒரு குறைகளை அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். மனைவிக்கு இடையே தேவையில்லாத உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். பெண்கள் தங்களது கல்வியில் முழு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. கலைத்துறையில் நட்பு வகையில் உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அரசியல் துறையில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மாணவர்கள் கல்வியில் மிக எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகர்களுக்கு நல்ல ஒரு கூடுதலான ஒரு மேன்மைகள், அடிக்கடி விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரலாம். உடல்நிலையில் தேவையற்ற பிரச்சனைகள், மருத்துவ செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் முழு பலனை அடைய முடியாது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபார நிலையில் நெருக்கடிகள் ஏற்படக்கூடும். பண முதலீடுகளில் புதிய முயற்சிகளில் நீங்கள் மேற்கொள்ளாதிருப்பது நல்லது. எதிலுமே சற்று சிந்தித்து செயல்படுத்துவது உங்களுக்கு நல்லது. வெளி வட்டாரம், புகழ், பழக்க வழக்கங்கள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு உத்தியோகத்தில் சரிவர செய்து முடிக்க முடியாமல் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்கள் இழப்பீங்க. உத்திராடம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண சுபகாரியங்கள் முயற்சிகள் தடை தாமதங்கள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.